So welcome back G fam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So hopefully safe and secure பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரூம்ல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணாம எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ண பாக்குறீங்களா? எஸ், நம்ம மம்லகா டவர்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதலாளியோட ஆபீஸ் தாங்க. ஸோ தெரியுதா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்கோம். என்ன வேலை பார்க்குறாருன்னா நமக்கு தெரியல. ஸோ இங்கே இறக்கி விட்டாச்சு. அவரை ரெகுலராக நம்ம அவரை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம பார்த்துக்கு நம்ம கிளம்புறது. ஸோ அவரை இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்லாம் மாட்டி வச்சு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் நான் ஆன்லைன் கொடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளம்பிடுவோம் ஜி ஃபேமே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க, தினசரியாக சவுதி அரேபியா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சவுதி அரேபியா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற நம்ம இந்தியனோட லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்னும் அடுத்து என்ன சொல்கிறது, வித்வுட் வேஸ்டிங் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. டே பை டே உங்கள் அன்பாதரவு குறைஞ்சிட்டே தான் வருது. பட் இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிறதா இல்லை. ஆண்டவனா பார்த்து என்ன வீஸ் கொடுக்குறனோ கொடுக்கட்டும். கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ பிடிச்சவங்க பார்ப்பாங்க, அன்பு ஆதரவு கொடுப்பாங்க. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பு ஆதரவு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகலாம். என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். மழை பெஞ்சி வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை, நல்ல காற்று, புழுதி காற்று ரியாத்தில். ஸோ அந்த அளவுக்கா இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான காற்று புழுதியும் ஒரு தூரல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மழை கிடையாது, தூரிட்டு போயிடுச்சு. அதனால தான் வண்டி இப்படி நல்லா பெஞ்சிருந்தா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். எனிவே, ஸோ வாங்க மம்லகா பில்டிங் கிட்ட இருந்து இன்னைக்கு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணணுமா, அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர்னு காட்டியிருக்கு. ஸோ அதை 15 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம குடுன்னு ஓடுவோம், போயிட்டு நம்மளுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ எங்கேருந்து யூட்டன் போடணும்னு தெரியல. யூட்டன் இங்கேருந்தே தான் இருக்கா இல்லை வேறு எங்கேருந்து இருக்குன்னு சொல்லி ஒன்றுமே தெரியல. ஒன்றா ஓகே 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 இதுதானா? ஓகே, கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை நவுத்திடுவோம். உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதோட அச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜிஃபேமே. ஃபஸ்ட் ஆர்டர் ஊரை விட்டு வழக்கம் போல் நம்மளை வெளியே துரத்திடக்கூடாது, அது ஒன்று தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 8:30 ஆகுதுங்க. இன்றைக்கி தாங்க முதல் ஆர்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதலாளி வந்துட்டு ஓனர் தான். ஸோ ஓனர் பையன் வந்துட்டு ஓனர் இல்லை, ஓனர் பையன் தான் நம்மளுக்கு ஓனரு. அவங்க பேரில் தான் நான் இருக்கிறேன். அப்படிங்கிறதால 7 மணிக்கு எப்பயும் கிளம்புவோப்பில், நான் 8 மணிக்கெலாம் 7:30க்கெலாம் வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிடுவேன். ஆர்டர் கம்ப்ளீட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி 8 மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் 7:30 மணிக்கெலாம் வந்துட்டார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்கில் இருந்ததால தாண்டி கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஸோ வாங்க என்னமோ ஒன்று இப்போதைக்கு போய்ட்டு ஃபஸ்ட் ஆர்டருக்கு ரிசீவ் பண்ணுவோம். இவரை இறக்கி விட்டுட்டு இங்கிருந்து எனக்கு ஆர்டர் வந்தாலே அது தஹலியா ஸ்ட்ரீட்டில் தான் வரும். அந்த ஸ்ட்ரீட் பேர் தஹலியா. பூராமே லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபுல்லாக வெறும் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஃப்ரைடே அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டாடா அல்டிமேட்டு. என்ன அலப்பறை பண்ணுவாங்க பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க கார் எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் டர்ரு புருன்னு போகிறதென்ன வர்றதென்ன அப்படின்ற மாதிரி தான் கூத்து. என்னாச்சு இவ்வளோ டிராஃபிக் இருக்கீங்க? ஐயோ எல்லாம் இன்ச்சாக வருதுங்களே. சரி ஓகே, இருந்தாலும் 5 நிமிஷம் அவனு காட்டுது கடைக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு 10 கிலோமீட்டர்னு காமிச்சிச்சா. ஸோ 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 4 இல்லை 5க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் காட்டும். ஸோ அதை போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓடி வரலாம் ஜிஃபேமே. ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறதால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துச்சு, வெறும் 0.8 ஒரே கிலோமீட்டரில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அவ்வளோ பக்கத்தில் வரதெல்லாம் டக்குன்னு யாராவது பிக்கப் பண்ணிடுறாங்களே, அதனால தான் அது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எனிவே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஓடிடுவோம். ஸோ தாலியா ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டோம். கடை பேர் ஃபொட்டாட்டோ, FATOTA ஃபோட்டோட்டா. எங்கேப்பா இருக்குது அந்த ஃபோட்டோட்டா? ஐ திங்க் இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் ஜெய் சாமி. இது வந்து ஸ்டார்பக்ஸு. அதுக்கப்புறம் ஃபோட்டோட்டா கடையை தேடுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக தான் ஜெய் ஃபேம் இருக்குது. ஃபோட்டோட்டா இது ஸ்டார்பக்ஸ் ஆச்சே. ஃபோட்டோட்டா எங்கே இருக்குது? ஆஹா, நல்லா இன்றைக்கி நம்மளை அலைச்சலில் விட்டுருச்சோ. ஃபோட்டோட்டா எங்கேப்பா இருக்கிற ஃபோட்டோட்டா? இந்த கடையை இப்போ தேடணும். வாங்க தேடி பார்த்துட்டு போகலாம் நம்ம இப்போ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு பொட்டேட்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண வந்திருக்கோம். புட்டிட்டோ அப்படின்னு நம்ம ஒரு பேர் வருது. ஸோ இப்போ வாங்க இங்கேருந்து ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணுவோம். 17 ரியாலுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. லெட்ஸ் கோ. நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோம். இருக்கிறதுல ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவன்ட்ட எவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க ஒரு இதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. வெளியே வெயிட் பண்ணு, கடைக்குள்ளே போந்தாலும் வெளியே வெயிட் பண்ணு, வந்தவொடனே கூப்பிட்றோன்றோம். சரி வாங்க எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஸ்டமரோட லொக்கேஷன் 550 கிலோமீட்டர் தான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் 8:30 மணிக்கெலாம் 8:10க்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:18 ஆயிடுச்சுங்க. 9:20 ஆயிடுச்சு ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளேயே. பிகாஸ் கொஞ்சம் தூரமாக கொடுத்துறாங்க. அண்டு
ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எப்பயுமே நான் மேக்ஸிமம் போவேன், போன உடனே அங்கே ரெடியாக இருக்கும், இல்லை நான் போயிட்டு இருப்பேன், அப்படி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் கழிச்சு தான் நான் கடைக்கே போய் சேர்ந்தேன். அந்த 8 நிமிஷத்துக்குள்ள அவங்க எந்த ஒரு ஆர்டருமே ப்ரிப்பேர் பண்ணல. கடையில் சரி கூட்டம் எதுவும் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காங்களோன்னு சொல்லிக்கிட்டேன். உள்ள புந்து போய் பார்க்குறேன், யாருமே இல்லை. அந்த கடையோட மேனேஜர் மட்டும் தான் உட்காந்துட்டு நம்ம தின்னுட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. வெளியே ஒரு கஸ்டமர் மட்டும் தான் லேடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கே நமக்கு இவ்வளோ லேட் ஆக்கி விட்டுட்டாங்க. எனிவே ஸோ வாங்கியாச்சு முதல் ஆர்டர். பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை ஆர்டர் தான் ஓட்ட முடியுதுன்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சவாரியும் எதுவுமே இல்லை, அதனால ஃபுட்டு மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுட்டு மட்டுமே நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்றதை பார்ப்போம். டில் எண்டு வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் நடுவிலே கூட சொல்லுவேன், இல்லை வீடியோட கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி கூட சொல்லுவேன், இல்லை கடைசியில் கூட சொல்லுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ இன்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி மட்டும் ஓகேவா, லெட்ஸ் கோ. என்னடா இன்னும் சிக்னல் ஓப்பன் ஆகாமல் இருக்குதே. ஓகே 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 வீடியோ கட் பண்ணுறேன். மறுபடியும் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க வேகமாக போகலாம். நடுவில் ஒரு ரோட் இருக்குது, அது வந்து பஸ்ஸுக்காக. டக்குன்னு தெரியாதனமா அதில் இதில் எதுவும் பூந்துடாதீங்க ஓகேவா. வெளியே வர முடியாது, அப்புறம் அது பஸ்ஸுக்கு நேராக ரொம்ப தூரம் போய் தான் வெளியே வரும். அப்புறம் உங்களுக்கு ரூட்டு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் அடப்பாவி, இருக்கிறதே 550 மீட்டர் தான் சொன்னேன், அதுக்குள்ளே இன்னொரு சிக்னல் 1/2 கிலோமீட்டர் கூட வரல. இந்த பக்கம் அப்படி மூவ் பண்ணி இப்படி ஓடி வந்து சிக்னல் வந்துருச்சு. அநேகமாக நம்ம இந்த ரோட்டில் நின்று தான் போகணுமா? எஸ், இந்த சிக்னலை கிராஸ் பண்ணி தான் போகணும். இல்லை 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 இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடியே தான் அங்கே போகிறோம் உள்ள. அட போயாம்ப்பா நிசான் சன்னி, அதை மாற்றி படித்தா வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, பேரை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஆஹா, ஏதோ ஹாஸ்பிட்டல் போல் இருக்குங்க இது. இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே கொண்டு போய் கூப்பிட்டு வரணும். வாங்க போகலாம். இந்த மாதிரியும் வருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ 17 கிலோமீட்டர் 25 ரியால்னு சொல்லி வந்திருக்கு. 1.5 கிலோமீட்டர் நமக்கு பிக்கப் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்னும் 1.5 கிலோமீட்டர்லேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் நம்ம கிட்டத்தட்ட ஓடி வந்துட்டோம். இன்னும் 950 மீட்டர் இருக்கு. போவோம், ஆர்டரை பிக் பண்ணிட்டு 16 17 எப்படி அப்போ ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். போயிட்டு சடார்னு ட்ராப் பண்ணிட்டு குடுன்னு நம்ம இப்போ ஓடி வரலாம். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் இருக்கு. இல்லை பஸ்ஸுக்காரா, இந்த பஸ்ஸுக்காரெல்லாம் நைஜீரியாக்காரங்களும் ஆப்பிரிக்காக்காரங்களும் அப்படி தான் ஓட்டுறாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். மூஞ்சி பார்த்தா கருகருன்னு அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்காரங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக அவங்க சூடான் கூட இருக்கலாம், சூடானி கூட இருக்கலாம். அவங்க ஓட்டுறவங்க ஒரு மாதிரியாக வெள்ளை கலரில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படி ஓட்டுறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. பேச தெரியாமல் பேசிட்டு போகிறோன்ற மாதிரி தாங்க இருக்குது. எனிவே சக்ஸஸ்ஃபுல்லி செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. இந்த ஆர்டர் ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு வேறு ஆர்டர் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணலை, ஏன்னா 14 கிலோமீட்டருக்கு 21 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ 17 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய்க்கு 4 ரூபா சேர்த்து ஓட்டிட்டு போயிருக்கேன். ஸோ நான் பேசாமல் அதே அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு பாகிஸ்தானி கூட கேட்டுட்டு இருந்தேன், ஹங்கர் ஸ்டேஷன் பெஸ்ட்டா ஜாஹிஸ் பெஸ்ட்டா. ஹங்கர் ஸ்டேஷன்றது அதுவும் ஃபுட் ஆப் தான். ஸோ அதில் போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் நான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்ததால் அந்த கேப்பில் ஆர்டர் வந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வாங்க, இடம் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து வாங்கிட்டு குடுன்னு ஓடும் பிக்கப் பண்ணிவிட்டு. மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னும் 14 நிமிஷம்னு சொல்லி காட்டுது. அண்டு 8.5 கிலோமீட்டர் இன்னும் பாக்கி இருக்கீங்க. டோட்டல் 25 கிலோமீட்டர் இது. இங்கே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன ப்ரோ 14 ரியாலுங்கிறீங்க 15 ரியாலுங்கிறீங்க, நம்ம ஊர் காசுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் போகிறீங்களே, இதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், நம்மள மாதிரி இப்போ ஓட்டுறவங்களுக்கு இது கம்மியாக தான் தோணும். பட் இங்கே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டரை கணக்கே பண்ணக்கூடாதுங்க. கூகுள் மேப் போட்டிங்களா, நிமிஷங்கள் எவ்வளோ நிமிஷம் காட்டுது, 40 நிமிஷமா 20 நிமிஷமா 10 நிமிஷமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற ரோடு எல்லாமே எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ பெருசு இருக்கவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கக்குள்ள. ஸோ ரொம்பவே ஒரு 24 கிலோமீட்டர். இப்போ எனக்கு இது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதிகபட்சமே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 18 நிமிஷம் இப்படின்னு சொல்லி நான் போய் சேர்ந்துருவேன். ஒரு 100 கிலோமீட்டரில் விடாமல் நான் ஸ்டாப் பண்ணி வண்டியை க்ரூஸ் பண்ணாலும். ஸோ அதுதாங்க கணக்கு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஹோப் இது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாங்க, பிரிட்ஜை ஒரு பெரிய டர்னு போட்டு அப்படியே அழகா கீழே இறங்கியாச்சு. போவோம், கஸ்டமர்கிட்ட இந்த பொருளை ட்ராப் பண்ணிவிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போகிறது ஒரு அவுட்டர் சிட்டிங்கிறதால இங்கேருந்து நமக்கு மறுபடியும் ஆர்டர் கிடைக்குமா இல்லைன்றது தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் நான் வந்து பழைய வீட்டில் மொதல் சவுதி அரேபியாவுக்கு வந்தேன்ல, அப்போ இருந்த வீடு. இப்போ 2015 இருக்கும்போது இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் அடிக்கடி. அதுக்கு மேலே வந்ததே இல்லை. இப்போ ஏன் அடிக்கடி வரேன்னா, 14 நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதால வரோம். அப்புறம் யாருக்காவது ஏர்போர்ட் போகணும், ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜிஃபேம் இருந்தீங்கன்னா நம்மளை பர்சனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பரே கொடுத்துருக்கேன், அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க, இல்லை டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேவா? சரி வாங்க,
இப்போ சார் கிளம்புவோம். நேற்று நம்ம 2 G ஃபேம் விட்டுருந்தோம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பக்காவாக நமக்கு மெசேஜும் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம போய்ட்டு இந்த பொருளை நல்லபடியாக இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு இன்னும் 1.4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் நான் நிப்பாட்டினேன், இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல். ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கருப்பாக ஒன்று நிற்கிது பாருங்கள், அதுதான் கேமரா. ஸோ லைனை கிராஸ் பண்ணாலே அடிச்சிடும். பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சிக்னல் இருந்தாலுமே ரைட் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரீயாகவே நமக்கு ரைட் இருக்குது. ஸோ தாராளமாக போகலாம், கேமரா வந்து நமக்கு அடிக்காது. இதுவே ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து ரிஸ்கான இடங்கள்லாம் வந்து இருக்குது. நானே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன்னா ஐயால எனக்கு ரைட்டில் போகணுங்க, ரைட்டில் போகணும். ரைட், இந்த ரைட்டு தான் நமக்கு போகணும். ஸோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட்டு எடுக்கலாம். ஆனால் சவுதி அரேபியாவில் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைட்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லா ரைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னலில் நிற்காமல் எடுத்துட முடியாது. ஒரு சில கேமரா சிக்னல்கள்ல ரைட்டே இருக்காது, பட் ரூட் நிறைய இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ரைட் இருக்கு நம்ம அப்படியே மெதுவாக ஓரமாக ரைட் போயிடலாம், கேமரா அடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். ஸோ உஷாரா அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல எந்த ஒரு மென்ஷனும் இருக்காது, போர்டும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ டவுட்டில் நீங்கள் மட்டும் கிளம்பி போயிடக்கூடாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இல்லைனா ரிஸ்கில் முடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல ரைட்டு போகிறதுக்கு அப்படியே கேமரா சிக்னல், அதாவது மெயின் ரோட்லேருந்தே தான் நீங்கள் ரைட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போர்டு போட்டிருக்கோம், ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணி மெதுவாக சைட்லேருந்து போங்க அப்படிங்கும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அடிக்காது. நீங்கள் மட்டும் வந்த வேகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கேமரா அடிச்சிடும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல செப்பரேட்டாகவே ரைட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம பயப்படாமல் நம்ம பாட்டுக்கும் போயிடலாம். இப்போ நான் நின்ன இடத்துல பாருங்கள், எனக்கு ரைட்டு கிடைக்கல. அந்த பக்கம் ரைட்டு இருந்தது, பட் நான் அந்த ரூட்டை பிடிக்கல. அந்த பக்கம் ரைட்டாக போயிருந்தோம்னா கேமரா அடிச்சிருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. நானும் அடுத்தடுத்து கேமரா சிக்னல் வரும்போது இதை விட இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு, ஓகேவா? புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு வாங்க இந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு போவோம். என்னடா இது ரோடா, இது பைபாஸ் மாதிரி இருக்குது. போப்பா இது ரொம்ப லெட்ஸ் கோ, போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நிற்கிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறது, இது இந்த இடத்துல இந்த லைனுக்கு முன்னாடி நிற்கணும். நான் ரொம்பவே முன்னாடி நின்றுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, இல்லைன்னா அந்த போர்டு தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவுமே எடுத்துக்கிறேன் பக்காவாக வந்து. ஸோ கேமரா சிக்னல் இதுதான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு கூட ரைட்டு போகலாம் ஒரு சில இடத்துல. பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அடிக்கக்கூடாது. ரைட்டு அந்த பக்கம் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது மூலியமாக தான் ரைட் அடிக்கணும். இதுலேருந்து இப்போ ரைட்டை நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோடு இருக்குல்ல, பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் தாண்டினாலே பட்டார்னு அடிச்சிடும். பிகாஸ் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல நிற்கணும், இதை தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இல்லைனா 4 கேமரா பாருங்கள், இந்த கேமரா இங்கேருந்து வர்ற வண்டிக்கு இந்த கேமரா ஸ்ட்ரைட்டாக போனேன்னா எனக்கு இந்த இடத்துல எங்கே போச்சு அடுத்த கேமரா, இதோ அங்கே நேராக இருக்குது அந்த கேமரா, அங்கேருந்து வர்றவங்களுக்கு அந்த கேமரான்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க கேமரா. பாருங்க 1 2 3ன்னு 3 நிற்கிது லைனாக. ஸோ உஷாராக தாங்க இருக்கணும், ஓகேவா? ஸோ நம்மளோட அடுத்த ஆர்டருக்கு வந்துட்டோம். 17 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பிக்கப், அதுக்கப்புறம் 9 கிலோமீட்டர்னு சொல்லி காமிச்சிருக்கு. எனிவே அது எவ்வளோ காமிக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. போவோம், எவ்வளோவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணுற மூடுக்கு வந்துட்டேன். இப்போ அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட வண்டி நிற்கிறாங்க பாருங்கள், அங்கே அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்மளோட ஆர்டர் வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கலாம். ஜி ஃபேமிலி இப்போ 3வது ஆர்டர் கேட்டு நல்ல கூட்டம் இருக்குது. நம்மளை போய்ட்டு பெப்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பில்லை வாங்கி இப்போ உள்ளே கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே தான் ரெடி ஆகும். இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸ் போல இருக்குது, நல்லா கூட்டம் இருக்குது. இதை கொண்டு போய் இப்போ கொடுத்துருவோம். பை அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் வாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது அல்டிமேட் லெவலில் இருக்குங்க, மாசூப்னு சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ போடுவோம். அது எப்படி செய்கிறாங்கன்றது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆர்டர் இன்னும் நான் பிக்கப்பே பண்ணாமல் இருக்கேங்க. அதாவது ஹோட்டல்லேருந்து நான் வாங்கிட்டேன், இன்னும் பிக்கப்பே நான் இங்கே கொடுக்காமல் இருக்கேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ காட்டுன்னு. இங்கே பாருங்கள் இப்போது ஐயோ அமௌண்ட் காட்டலையா, சாரி அமௌண்ட் மட்டும்தான் காட்டுது. ஓகே பிக்கப் பையாவில் கஸ்டமர் நம்பர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இப்போது நேவிகேட் அவங்க இடத்துக்கு 9 கிலோமீட்டர் எனக்கு காமிச்சிச்சு, 15 கிலோமீட்டர்னு இப்போ காட்டுது. லெட்ஸ் கோ, இப்போ இதை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேமே ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். ஐயோ ஹோல்டரில் இதை மாட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இங்கேப்பா வந்துக்கிட்டே இருக்காங்க யூஎஸில். ஐயோ சரி போவோம் கொஞ்சம் கிட்ட. எல்லாம் நிறையா லாரி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரியாலுக்கு வந்திருக்குங்க. 7.5 கிலோமீட்டர்னு காட்டுது. எப்படியும் 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும்ன்றது நமக்கு ஒரு ஐடியா தெரிகிறது. பட் என்னன்னா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா ஜெயிப்பாமே, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊருக்குள்ளே வச்சிருக்கான்ப்பா.
அது நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஜாயிஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்ன இப்படி சந்தோஷப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சிக்னல்ல இருந்து நமக்கு யூட்டன் போடணுங்க. யூட்டன் போட்டுட்டு அங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கு, அதை போய் பிக் பண்ணுவோம். பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். என்னோட லெஃப்ட் சைடில் ஒரு அவுட்லெட் மாலோட பார்க்கிங் உங்களுக்கு தெரியும். பல வருஷமா இதெல்லாம் என் மேலே திறக்கவே இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலில் மட்டும் ஏன் கூட்டமே இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லைங்க. அப்படியே இருக்குது இந்த மால் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ்ல இன்னமும் போயிட்டு இருக்கு. எப்படின்னு ஒன்றும் புரியல, ஏன்னு ஒன்றும் தெரியல. ஓகே, சிக்னல் இருக்கு. சிக்னல் வந்து இப்போ நம்ம டர்ன் அடிச்சு அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். நம்ம கிட்ட நிற்கிறது ஜீப் 4X4. ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது, வாங்க என்ன ரெஸ்டாரண்ட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஜி ஃபேமே. நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது பர்கர் கிங்னு நினைக்கிறேன். எஸ், பர்கர் கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் மாலை பற்றி தான் நம்ம உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தோம். அதே அவுட்லெட் மால்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம். தெரியுதுங்களா, இந்த மால் வந்து நாட் இன் யூஸ், அண்டர் மெயின்டெனன்ஸ், டோன்ட் நோ வை அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே, ஸோ வாங்க இப்போ அடுத்து 4வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ண போகிறோம். 15 ரியால் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடுவோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இந்த வண்டியை பாருங்கள், அதுக்கு மேலே அழுக்காக இருக்குது. அநியாயத்துக்கு இருக்குது பாருங்கள் அழுக்கு. அப்படியே மெயின் ரோட்டில் இருக்கும். எக்ஸிட் 17ங்க இப்போ நான் இருக்கிறது. அப்படியே போனால் 16 அப்படின்னு சொல்லி நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்கும். வாங்க அவ்வளோ போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வருவோம். சுஜி ஃபேம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட ஆகுறது. இன்னும் இவங்க ரெடி பண்ணல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று, கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்புது. இப்போ பாருங்களா காற்று, அந்த மரங்கள்லாம் எப்படி ஆடுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மரம் பார்த்தீங்களா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு ஆடுது. கிளைமேட் வந்து சவுதி அரேபியா, அதாவது ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிளாக் சட்டையே போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, புது சட்டை இப்போ தான் போட்டிருக்கேன். ஓகேவா, டாக்கை பிரிச்சுட்டு இப்போ தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது 2 வாங்கிட்டு வந்தேன் நான். ஓகே ஃபேம், வாங்க அதை பிக் பண்ணிட்டு போய் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃபேம், ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்குள்ளே வந்துருச்சுங்க. அதாவது ரொம்ப உள்ளே தள்ளாமல் ரொம்ப வெளியும் தள்ளாமல் ஓரளவுக்கு நம்ம அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தள்ளி இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி காட்டுது. 2.5 கிலோமீட்டர் இன்னும் கஸ்டமரோட லொக்கேஷன். ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பர்கர் கிங்லேருந்து பர்கர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை கொண்டு போய் ப்ராப்பராக ட்ராப் பண்ணிவிடுவோம். லாரி பாருங்க எம்மா நீட்டு எப்பா. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி லாரி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. லாரி பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படின்னா ஒரு 1600லேருந்து 1800 பழைய ஆளாக இருந்தாங்கன்னா ஒரு 1800 ரியால் சம்பளம் கிடைக்கும் அதிகபட்சம். புதுசாக வந்தால் கூட ஒரு 1600லேருந்து 1700 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இந்த என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ற, ஐயோ ரோடு கிராசிங்கில் வந்து இப்படி நின்றுட்டேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இது ட்ரிப்பு கணக்கு தாங்க. இதில் சம்பளம் வந்து இது. ஸோ ட்ரிப்பு கணக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே கொஞ்சம் நின்றுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரதர். அட எங்கடா போயிட்டே இருக்க. ஓகே வந்தாச்சு நம்ம அப்படி இப்படின்னு நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டானுங்க கொய்யால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மி. ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் பேசஸில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 50 ரியால் 40 ரியால் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓவராலாக நமக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு 2500 3500 இப்படி தேரும் நமக்கு. அது நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை பொறுத்து இருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஜிஃபேமே. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. பிகாஸ் எங்கள் வீட்டிலே எங்கள் தாத்தா பையனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாப்புல. ஸோ ட்ரிப்பு தான் 1500 ரியால் தான் சம்பளமே. ட்ரிப்பு டெய்லி ஒரு ட்ரிப் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1400 அதில் ஒரு 1500 எக்ஸ்ட்ராவாக சம்பாதிப்பாப்புல. ஸோ 2500 to ஒரு 3 ரூபாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பாடு இருக்குது. ஏன்னா ரூம் தான் மேக்ஸிமம் இங்கே கொடுக்குறாங்க. குவைத்து கத்தாரெலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும். பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க. அதுவும் ஒரு மைனஸான விஷயம் தான். குவைத் கத்தார் மாதிரி இங்கே சாப்பாடும் கிடச்சிச்சின்னா உண்மையிலே 1500 1600ங்கிறது புது ஆளுங்க வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு வரலாம். ஏன்னா சாப்பாடு காசு அப்படியே மிச்சமாகுது. ஒரு 100 ரியால் 200 ரியால் மட்டும் இது நம்ம இன்டர்நெட்டுக்கு டேட்டா வெளியே ஏதாவது பொறுக்கி திங்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். தாராளமாக ஒரு 30 ரூபா அனுப்பலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ரேட் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 30,000 அனுப்பலாம். ஓகே, சைட்லேருந்து ஃபுல்லாக பாக்ஸாக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர். நம்மளுடைய கஸ்டமர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியவில்லை. கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு எங்கே போகலாம், எங்கேருந்து பிக்கப், அதாவது சாரி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்டு வரலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம். ஜிஃபேமே பாட்டை ஆஃப் பண்ணியாச்சு. வாங்கோ, ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே ஒரே கண்டெய்னர். ஓஹோ, அமேசானுடைய வேர் ஹவுஸுங்க. அமேசானுடைய வேர் ஹவுஸு. ஓகே, வந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாரிப்போம். நம்மளுக்கு டெலிவரிக்கு நம்ம வண்டிலாம் அட்டாச் பண்ணுவீங்களா, எங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். மாதத்துக்கு 8000 ரியால் 7000 ரியால்னு சொல்லி இவங்கள்ட்ட டீல் பேசலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் அமேசானில் போட்டாப்புல ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 8000 ரியால் சொல்லிட்டு பெட்ரோலு வண்டி கிண்டி எல்லாமே நம்மளுது. அவங்க கொடுக்குற டெலிவரி மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு சரட்டுன்னு போயிட்டு நல்லா டெலிவரி பண்ணிட்டு வரணும்.
ஆனால் அந்த ஃபுட்டு டெலிவரி மாரி கண்ணாப்பின்னாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு இதாக தான் கொடுப்பாங்க. எங்கடா இப்படி உள்ளே காட்டுதுன்னு எங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வருதுன்னு தெரியலையே. 280 meters காட்டுது. எப்படி போகிறது அங்கே? அப்போ வண்டி இங்கே தான் நம்ம எங்கன்னா நிப்பாட்டிட்டு போகணும். சரி வாங்க பார்ப்போம். வண்டி இங்கே ஓரம் போட்டுட்டு ஃபுட்டு டெலிவரிக்கு நம்ம கிட்ட தான் நடந்து தான் ஜிஃபாம் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எங்கே இருக்குது? ஓ, ஸ்ட்ரைட்டாக போனாலும் இடம் இருக்கா? ரைட். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இருங்க, கிட்ட காட்டுது ரூட்டு, அப்படியே போய்ப்போம். டன்டடான் மழை வேற தூரில் விடுதுங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஜிஃபாம், அமேசானுடைய வேற எம்மா பெருசாக வச்சிருக்கேன். அப்பா சவுதிக்காரனை விட இவன் பெரிய அப்பா வச்சிருக்கேன் நான். நல்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேக்ஸ் பேயராக தான் இருக்காப்புல. இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் வெல்கம் பண்ணுவாங்க சவுதி உடனே. சூப்பர். இவங்க வேர் ஹவுஸில் போய்ட்டு கொடுத்துட்டு வரும். எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். கிட்ட போகிறதெல்லாம் ப்ரைவேட் வண்டி தான். வேலை செய்கிறவங்களா இல்லை கொரியருக்காக தான் வந்திருக்காங்களான்றதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்த்துட்டு போய் கொடுத்துட்டு ஓடியாருவோமே. அமேசான் ஹப்புக்குள்ளே வந்தாச்சு. எங்கப்பா இடம் எங்கே காட்டுது? ரைட்லன்னு காட்டுது. யாருமா அவன்? எங்கேருந்துடா வரானுங்க இப்படி கண்ணா பின்னான்னு? ஓகே, இந்த கேட்டுக்கிட்ட தான் காட்டுது. இங்கே போய்ட்டு வண்டி நிறுத்திட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ஃபுட்டு. வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிட்டே வந்துட்டோங்க. கிட்டவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் கிட்ட 2 லேடி வராங்க. அவங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ அமேசானில் கொடுத்துட்டு வருவோம். ஜிஃபேம் வாங்க. ஜிஃபேம் இவங்கள்ட்ட கேட்டாச்சு. ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆஃபீஸும் கிடையாது. இது ஜஸ்ட் வேர் ஹவுஸிங்கிறது பொருளுக்கெல்லாம் போகும் வரும், இதுதான் நடக்கும். மற்றபடியில் எதுவுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும்னா எதுவாக இருந்தாலுமே ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இவங்க வண்டியை தான் எடுத்துக்குவாங்களாம். பழனிக்குமார்னு யாரோ டெலிகிராமில் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்க. பேசிட்டு வரேன் நான். ஓகேவா? சரி, ஓகே. மொத்தத்தில் அமேசானுக்கு வந்து ஆன்லைனில் தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். நம்ம வண்டி இங்கே அட்டாச் பண்ண முடியாதுங்க. இதுதான் நம்ம அடுத்த அப்டேட்டு. யாரோ அட்டாச் பண்ண ஐடியாவில் இருக்கீங்கன்னா அமேசானில் பாருங்கள். ஓகேவா? யாரோ பேசுகிறாங்க. ஓ மை குட்னஸ், ஜிஃபேம் உழுதியை பாருங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. எங்கடா ரோடு தெரிய மாட்டுது? ரோடு தெரியலை கைஸ். காத்தெல்லாம் பாருங்க, குப்பெல்லாம் போட்டு வீசி தாக்கிட்டு இருக்கு. செம்ம கேமரா வேற பாருங்க கைஸ். ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வேற லெவலில் வீசிட்டு இருக்கு. என்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னன்னு தான் ஆனால் ஒன்றுமே புரியல. எனிவே பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது செம்ம கிளைமேட் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி விட்டது. ஏன்னு தெரியல. எல்லாம் குப்பையுமா செதறிட்டு இருக்கு இங்கே அங்கேயுமா. வாங்க, நம்ம பார்த்து சேஃபாக தான் போகணும். வீட்டுக்கோ ஒரே புழுதி காத்தா அடிக்குது. தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு. நல்ல வேலை காலையில் நான் அந்த வண்டியோட இதில் டப்பாவில் தண்ணியை ரொப்பிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான். அங்கே பாருங்க மண்ணு பாருங்க. மண் அப்படியே கிலோ கணக்கில் அடிச்சிட்டு இருக்கு. வாங்க கிளம்புவோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரூமில் தான் இருக்கிறோம். அப்படியே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்க்கிங் பண்ணியாச்சுங்க. நல்ல மழை தூரல் அது இதுன்னு சொல்லி இப்படி கிளைமேட் ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. இது நம்ம முதலாளி வீடு. ஓகேவா? ஆனால் பழைய மாடல் வீடுங்க, ரொம்ப பழசு. பட் செம ஸ்ட்ராங்கு வீடு. இப்போ வாங்க ரூமுக்கு போகலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆக போகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வியாபாரத்துக்கு கிளம்புவோம். இன்றைக்கி எந்த ஒரு சவாரி இல்லைங்க, ஆர்டர் மட்டுமே நம்பி இருக்கோம். ஸோ வாங்க போய்ட்டு மறுபடியும் ஓட்டுவோம். நம்ம இது வரைக்கும் வந்து 4 ஆர்டர் போட்டிருக்கேங்க. ஒரு 70 ஏழுக்கு ஓட்டியிருக்கேன். மறுபடியும் போய்ட்டு நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பார்த்துட்டு டோட்டலாக இன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஏழுக்கு மேலே தாங்க ஓட்டணும். அப்போ தான் ஒரு ஐடியா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ அழகாக போட்டாச்சு. போதும், நான் அடுத்த ரவுண்டில் வாங்கிக்கிறேன். ஸோ இது என்ன ரைஸு? அபுகாஸா இல்லை இதா தைஜானா? அபுகாஸ் தானே. அபுகாஸ் நல்லாயிருக்கும். அபுகாஸ் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். மீன், அதுக்கப்புறம் இது வந்து மீன் குழம்பு. ஓப்பன் பண்ணேன். ஸோ ஜிஃபேம் வெல்கம் பேக். ஸோ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. டைம் பார்த்தாலும் தெரியும், மூஞ்சை பார்த்தாலும் தெரியும், மண்டையை பார்த்தாலும் தெரியும். இந்த முடிய சீவில் அப்படியே தான் வெளியே வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலை. இந்த மண்டெல்லாம் கலைஞ்சி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே உட்காந்துட்டு நேராக இப்போ எங்கே போவோம் அப்படின்னா நெஸ்டோவுக்கு போகிறோங்க. ரூமுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். சமைக்கிற பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சா தான் அடுத்தடுத்து நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். அது வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நேராக நெஸ்டோ போவோம். போயிட்டு நம்ம ரூமுக்கு தேவையானது வாங்கலாம். எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். என்னென்ன விலைவாசி அங்கே ஓடிட்டு இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாங்க வண்டியை வந்து அப்படியே கொஞ்சம் வார்ம் அப்பில் விட்ருக்கோம். அப்படியே வார்ம் அப்பில் விட்டுட்டு கிளம்பலாம். அழகான சாயங்காலம் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். வாங்க போகலாம். இந்த பக்கம் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டோக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இருக்கோம். இங்கே போட்டுறியா?
சூப்பர். உள்ளே போயிட்டு நம்ம அடம் பிடிச்சிட்டு இருக்கிறத விட இங்கேயே நம்ம வந்து பார்க் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க வீட்டுக்கு நெக்ஸ்ட் போவோம், என்ன விலைவாசின்றதை பார்ப்போம். ஓகேவா? உள்ளே போயிட்டு ஏதாவது பில் அதிகமாக இருந்தால் என்ன சாரே மனசில் ஐயோ அப்படின்னு சொல்லி கேட்போம், பில்லை குறைக்கிறாங்களான்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. காமெடி யாரும் கட்டுக்காதீங்க. ஆஹா, மலை 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 என் கையில் தூறி விட்டது, என் வண்டியில் தூறி விட்டது, என் தங்கத்தில் தூறி விட்டது, யாரை கேட்டு நீ தூவினாய்? தூவு இன்னும் நன்றாக தூவு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இதுதான் நெஸ்டோடைய ஹோல் பில்டிங் ஆக்சுவலாக. ஓகேவா? இது வந்து பேக் சைடில் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. நம்ம அப்படியே போயிடலாம். நம்ம போனால் லோடு அங்கே இறக்கிட்டு இருக்காங்க, டேரெக்டாகவே வாங்கிட்டு வந்துடலாம். பட் எதுக்கு? ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், எல்லாத்துக்கும் ஒன்று தான். நம்ம போய் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஐயோ ஏடா தூங்கி எஞ்சின பைத்தியம் ஆயிட்டான்ற மாதிரி தான் யோசிப்பீங்க நீங்கள். ஒன்றும் நீங்கள் அப்படியே கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் இப்போ இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம டியூட்டி போகணும். போயிட்டு இன்றைக்கி ஏதாவது ஆர்டர் என்னன்னு பார்த்துட்டு ஓடிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த டிஸ்பிளே எதுக்காகன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அடியில் ஒரு ஸ்கேனர் இருக்கும். ஸோ இதை வந்து வைக்கும்போது லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, என் மொபைல் ப்ரைஸை காட்டும் போல ஸ்கேன் பண்ணி அதை வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது காட்டும். பொருள் தெரியலையா அப்படி எடுத்துகிட்டு போகணும். அதில் இருக்கிற அந்த பார் கோடை கொண்டு போய் அங்கே காமிச்சிங்கன்னா, இதில் காமிச்சிங்கன்னா அதில் எரியும் பாருங்கள், வச்சோன்னே லைட் எரியுது. எனவே வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுன்றதை இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். பிலிப்பீனிக்காரங்க மட்டும் அப்படி என்ன தான் சாப்பிட்டவங்கன்னே தெரியாதுங்க. பிலிப்பீன்ஸ்காரங்க சாப்பிட்றதுக்காகவே இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன தான் அப்படி வச்சுருப்பாங்கன்னே ஒன்றும் தெரியாது. கறியா இல்லை இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது நான்வெஜ் மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன். அவங்க எப்படி தான் ஒன்றுமே சாப்பிடுவாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கடா அண்ணனை காணோம் சொல்லிக்கிட்டே அது பாட்டுக்கும் போயிடுச்சு. இப்போ கிவி எவ்வளோ 12 ரியால் கிலோ கிவி. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது கிவி மட்டும் எப்பயுமே பழுத்து இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி வாங்கணும். அப்படின்னா எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த டாப் இருக்குல்ல, அந்த டாப் அமுக்கணும். அந்த டாப் உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் நல்ல பழமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா? இது எவ்வளோ இது? கிலோ 95 அலாலா. ஒரு ரியால் கிட்ட போட்டிருக்கு. எனிவே ஒரு 3 ஒரு 4 ரியால் வருங்க முட்டைக்கோசு. அதான் 2 ரூபா 2 ரியால் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 50 ரூபா வருமா? அவ்வளோதான், 50 ரூபாய்க்கு வரும். 2 கிலோ வாங்கினா நம்ம ஒரு 50 ரூபா. இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்து என்னன்னு சொல்லியிருக்குது பார்ப்போம். நம்ம இங்கே காலிஃப்ளவர் என்ன 7 ரியால் போட்டிருக்கோம், 8 ரியாலு கொய்யால். தக்காளி வந்து 5 ரியாலுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 120 ருபீஸ் கிலோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்றுட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா நம்ம ஊர் காசுக்கு கிலோ விற்றுக்கிட்டு இருக்குது. அப்புறம் வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கு அது. அப்புறம் வெங்காயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ரியால் கிலோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு என்ன 7 ரியால் வருது. அதிகமாக? ஐயோ, வெங்காயம் ரேட்லாம் அதிகமாக கைஸ். வாங்க டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்குது. சின்னது வேணான்னா அப்போ அந்த பெருசு இந்தா எடுத்து பெருசெல்லாம் பொறுக்குங்க, மீடியமாக பொறுக்கணும் கைஸ். எந்த மீன் எடுக்கலான்னு கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் எடுக்கலான்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம். அப்படியே என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாறை 7 ரியால் கிலோ போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு 3-4 கிலோ வருங்க. முழுசாக எடுத்தாகணுன்றாங்க. அப்போ அது வேஸ்ட்டு, நமக்கு எடுக்கிறது வேஸ்ட்டு. அதனால் நம்ம எடுக்கலை. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கனவாய்ஸ், குட்டி கனவாய்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய மீன்ஸ் எல்லாம் வெட்டி குட்டி பீஸாகவும் போட்டு வச்சுருக்காங்க. சொல்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம், எந்த மீனுமே செட் ஆக மாட்டேது. होटल वाले कौन सा लेके जाते हैं बेचने के लिए? वो बड़ा पीस मिलता है, पतला सा इतना बड़ा देते हैं. होटल करेंगे तो वांगिட்டு போறாங்கன்னு பார்க்கணும். होटल में जो मिलता है. ஓகே, என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் வாங்க. இது வந்து ஆக்சுவலாக கேரளா ஹோட்டலுங்கிறதால எல்லாருமே கேரளாஸ் நிறைய பேர் இங்கே இப்போ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜிஃபாமே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருள் எடுத்துருக்கோம். ரூமுக்கு தேவையானது எல்லாமே. கருவேப்பிலை எடுத்தியா? அது மறந்துடக்கூடாது. இந்த பக்கம் கறி என்ன விலை விற்கிது? இந்தியன் மீல் போன்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு, 40 ரியாலுக்கு போட்டிருக்கு. இந்தியன் பீஃப் போன்லெஸ்ஸு 27.95 ரியால் போட்டிருக்கு. இந்த மாதிரி இந்தியன் பீஃபே 27 ரூபா தான். 32 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பீஃப் போட்டிருக்கு. நிறைய நாட்டுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஃப்லாம் வந்து சேல்ஸ் ஆகுது. இவன் ரியால் மட்டும் சொல்கிறான், ருபீஸ் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா இவ்வளோ இதையும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபான்னு சொல்லி நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரேட் சொல்கிறோன்னா அதை ஃபுல்லாகவே 22னா 22 ரூபா இன்ட்டு 22 போட்டுங்க. 10 ரியால் இன்ட்டு 22ன்னு போட்டுங்க, உங்களுக்கு கணக்கு வந்துடும்.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உளுத்த வடை, கடல வடை, சமோசா, முட்டை பப்ஸ்லேருந்து எடுத்து இந்த கேரளாவில் ஸ்டைலில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. கேக்ஸு குடி குடி பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ்ட்ரி டைப்பில் கிடைச்சிருது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இருக்கிற பீஸாலேருந்து எடுத்து எல்லாமே கிடைக்குது. அப்படியே மைக்ரோ ஓவனில் வச்சு நல்லா சூடு கட்டி பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. 4.50, 7.50, 8, 2 ரியால், 7 ரியால் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எங்கடா அண்ணன் போயிடுச்சு, பில்லு போட்டுட்ருக்கு. வாங்கின பொருளுக்கு இப்போ எல்லாம் வந்து நம்ம ஸ்டிக்கர் பண்ணணும். ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்குங்க. தட்ஸ் இட். ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கே கிளம்புறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 118 ரியாலுங்க. விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 2600 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே அழகாக இங்கே 2 பை, அண்ணன்ட்ட 2 பை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வாங்க, அண்ணன் டியூட்டி வேறு வந்துருச்சு, கொடுக்கணும்னு ஓடுவோம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அப்படியே வாங்கி ஃபுல்லாக அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அடிக்கிட்டோம் ஜிஃபேம். ஸோ வாங்க, இப்போ நம்மளுக்கு வாஷ்ரூம் போகணும். அண்ணனுக்கு டியூட்டி வந்துருச்சு. சார்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். இப்போ அண்ணனுக்கு டியூட்டி வந்திருக்கு. நேராக இப்போ நம்ம அது கிளம்பிடுச்சு. நம்ம இப்போ வாஷ்ரூம் வருது. வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட டியூட்டிக்கு நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம். வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 120 மீட்டர். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இருக்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 3.1 கிலோமீட்டர். இது வரைக்கும் நான் டெலிவரி பண்ணதுலேயே ரொம்ப கம்மி கிலோமீட்டர் காமிச்சிருக்கிறது அப்படின்னா அது இதுதான். 11 ரியாலுக்கு சம்திங் வந்து காமிச்சிருக்கு. ஸோ வாங்க இப்போ இதை பிக் பண்ணிட்டு கிளம்புவோம். இது பிக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷமும் வந்து இந்த கடைக்கு முன்னாடியே உட்காந்துருக்கேன். இங்கேருந்து ஆர்டர் எடுக்காமல் நான் வேறு இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நமக்கு வந்துருச்சு. வாங்க போகலாம். அதெல்லாம் என் செல்லா குட்டி இங்கே தான் இருக்காப்புல. வாங்க. ஹோண்டாவில் பாருங்களேன், ஒரு புது மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாடல்லாம் நம்ம ஊரில் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் தெரியல. வாங்க இதை பிக் பண்ணிட்டு கிளம்புவோம் ஜிஃபேம். 13 ரியாலுக்கு பரவாயில்லையா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் கிடச்சா சூப்பராக இருக்குமே. ஃபேம் ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். 7.9 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்டர் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு வேலை வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி 13 ரியால் கொஞ்சம் பக்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நமக்கு இந்த இதுக்கு நமக்கு கிடைச்சிடாதுங்க. ஸோ அது ஒன்று இதில் இருக்குது. ஓகே, லைட்டாக போட்டுக்குவோம். இப்போ நேராக போயிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதாங்க. ஸோ இன்னைக்கு டேவுடைய 5வது ஆர்டர் இது. தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது. அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். காலையிலேருந்து ஒரு 70 ரியாலுக்கு தான் சம்திங்கே ஓட்டிருக்கேன். 72 ரூபா 73 ரியாலுக்கு தான் ஓட்டிருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு 13 5வது ஆர்டர் நம்ம பிக் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் ஜிஃபேம். ஸோ வாங்க, 10 மினிட்ஸ் தான் காட்டுது. சர்ன்னு போகிறோம், கொடுத்துட்டு எவன்டா நடுவில் வரான். இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி சந்தா அடிக்கடி ரைட் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ யார் எப்படி வராங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ வண்டி எப்பயுமே புதுசாக இருக்கீங்கன்னா இந்த ட்ராக்ல வைக்காதீங்க. பிகாஸ் நிறைய வண்டி இப்படி வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் ட்ராக்ல பக்கத்து ட்ராக்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பயப்படாமலும் நீங்கள் கொஞ்சம் ஓட்டலாம். ஓகேங்களா? புதுசாக இருக்கீங்க, வண்டி ஓட்டத்தில் பதட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்குலாம் போகாதீங்க. ஒரு மெயின் ரோடு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்கு மட்டும் எப்பயுமே போகாதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ட்ராக்லலாம் எல்லாம் பேய் மாதிரி வண்டி ஓட்டிட்டு வருவானுங்க. கொஞ்சம் ஹெவியாக வருவானுங்க, ஸ்பீடாக வருவானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு ஜிஃபேமே. ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம நேராக இதுலேருந்து போவோம். போயிட்டு இந்த ஆர்டரை போய் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஜிஃபேம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் தான். ஆக்சுவலாக பார்க்க தான் கிலோமீட்டர் அப்படின்னு நிமிஷங்கள் தான் நம்ம கணக்கு பண்ணணும் எப்பயுமே. அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும் கிலோமீட்டர் பார்க்க ஓஹோன்னு நம்ம தெரியுற மாதிரி தெரியும். பட் நம்ம நிமிஷத்தை தாங்க கணக்கு பண்ணணும். சரி வாங்க, இப்போ அடுத்த ஆர்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சவுதி அரேபியாவில் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த விலைவாசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று தக்காளி இவ்வளோன்னு சொல்லி அது ரியால்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலுமே இந்தியா கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஹை தான். இந்தியாவை கம்பேர் பண்ணோம்னா இங்கே நம்ம எந்த ஒரு காய்கறியும் வாங்க முடியாது. ரியால் கணக்கில் கணக்கு பண்ணுறோம்ல, அதை அப்படியே கணக்கு பண்ணிட்டு விட்டுட்டா ரொம்ப நல்லது ஜிப்பேன். சரி வாங்க, அடுத்த ஆர்டர் ஓட்ட போகலாம். இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் நான் ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிருக்கிறேன். பார்ப்போம் இருங்க, முதல்ல இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி முதல்ல சூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 12 ரியாலுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. ஆச்சரியத்தின் உச்சகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாக்லேட்டு ஏதோ சாக்லேட்டு என்ன சாக்லேட்டு வேலன் சாக்லேட் கடை எங்கப்பா சாக்லேட்டு? ஆஹா, இதுதான் இந்த சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சாக்லேட் கடை தான். இது இல்லை, இது பொக்கே ஆச்சே. எங்கப்பா சாக்லேட்டு? சரி இருங்க தேடி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே கொடுக்குறோம்ப்பா. இன்றைக்கி நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்குது இப்படி ஓட்டுறதுக்கு. சேம. சரி வாங்க, பிக் பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம ஆர்டர்.
ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது டெலிவரி வந்து முடிச்சிட்டோம். ஆனால் இதில் ஒரு சின்ன கோளாறு ஆகிப்போச்சு. காசெல்லாம் வந்துருச்சு, ஆனால் நான் கன்ஃபார்ம் டெலிவரின்னு சொல்லி இப்படி பண்ணுறேன். அது பிளாக்லேயே இருக்குது. இது இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட பக்குங்க. இதை ஏன் சரியே பண்ண மாட்டேறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. சாவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் ஓடிட்டு இருக்குதுங்க. இன்ஜினை கூல் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ ஆன் ஆகிடுச்சு. 2வது ஆர்டர் முடிச்சிட்டோம். பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. இன்னும் வீட்டு ஏரியாலேயே தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். இப்படி இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும். எனிவே ஸோ வாங்க அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு கிளம்புவோம். அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோங்க. எங்கேயாவது கொஞ்சம் பேர் தள்ளி நிற்போம். ஏன்னா நானும் உட்காந்து பார்க்குறேன். அந்த 2 ஆர்டர் தான் வந்துச்சு. மறுபடியும் நம்ம வீட்டுக்கிட்டே அது கொண்டு வந்துருச்சு நம்மளை. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வாங்க மறுபடியும் கொஞ்சம் தூரம் எங்கன்னா போய் நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்போம். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் நடன இருக்கார்ல அவரோட ஏரியா பக்கத்தில் போய் நிற்கலான்ட்டு போகிறேன். ஸோ வாங்க அங்கே என்னதுன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ஏர்போர்ட் போகணும் ட்ராப் பண்ணிட்டு வரணும்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டு வரலாம். ஏர்போர்ட் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏர்போர்ட் மட்டும்தான்னு கிடையாது. நிறைய அதாவது ரியாத்குள்ளே லோக்கல்லே போகணுன்னா கூட ட்ராப் பண்ணிட்டு வரலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ரெகுலர் பிக்கப் ட்ராப்பு உங்கள் சவுதிக்கு மேடம்க்கு யாருக்காவது ஹாஸ்பிட்டலோ இல்லை காலேஜோ இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலான்னு தான் இருக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவீங்க. அவங்கள்ட்ட டீல் பேசி ரேட்டு ஒத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஜிபேம். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரியாலுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா SORS. ஸோ இதுதான் நினைக்கிறேன் SORSன்னு. ஓகே வாங்க. வேறு இந்த இடத்துல வேறு எந்த கடையும் இல்லை. இது ஒன்று தான் இருக்குது. உள்ளே போயிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். இது என்ன கடைன்னு ஆக்சுவலாக தெரிலிங்க. ஏதோ பண்ணுக்குன்னு தான் விற்கிறாங்க போல இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஜிஃபேமே ஆர்டர் எங்கே வந்திருக்குன்றதை பாருங்கள். கிங் சல்மான் நாவல் சப்போர்ட் பேஸ். நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருப்பேன்ல, மொத வந்த வீடுங்க. அந்த கேம்புக்குள்ளேயே இப்போ நான் போக போகிறேன். உண்மையிலே வந்து வேறு லெவல் சந்தோஷமாக இருக்குது. உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இப்போதைக்கு யார் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்கள முடிஞ்சால் போயிட்டு மீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ மிலிட்ரி கேம்புக்குள்ளே இப்போ நம்ம வந்து போகிறோம் ஜிஃபேன். பட் உள்ளே வந்து நாட் அலோடு. என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து மிலிட்ரி கேம்ப்பு. ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு செக் போஸ்ட்டு. அங்கே செக் போஸ்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் இப்போ உள்ளே போயிட்டு இந்த கேம்பில் நான் கொடுத்துட்டு வரணும். ஓ மை காட், ரியலி செம்ம சந்தோஷமாக இருக்குது. இதுக்குள்ளே நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வாங்க ஓடி போயிட்டு வருவோம். ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டு அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் மிலிட்ரி கேம்ப்லேருந்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளே போனது. ஆனால் ஏன்டா இந்த இடத்துல ஆர்டர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஆர்டர் வந்தாலும் ஏன்டா நண்பரை போய் மீட் பண்ணணும்னு நினச்சோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க உள்ளே வந்திருக்கேன். சரி ஓகே நண்பன் உள்ளே வந்திருக்கானே, சரி வா மச்சான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா ஆசாசியாக ஃபோன் பண்ணுறேன். மச்சான் உள்ளே டெலிவரி பண்ண வந்தேன், உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன் வா அப்படின்றேன். எனக்கு தூக்கம் வருதுடா, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் அவன் பில்டிங் வெளியே நிற்கிறேன். ஆடா 5 நிமிஷம் மீட் பண்ணிட்டு போயிடலாம்டா, அவனை மீட் பண்ண தாண்டா வந்தேன், அப்படியே டெலிவரி பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன்டா. கேட்லலாம் சீக்கிரம் கேட்டை விட நான் மறுபடியும் சீக்கிரம் அவுட் ஆகணும். ஏன்னா வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கோம். மறுபடியும் நம்ம நேரத்தோட வெளியே வந்துடணும். ஸோ அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வா மச்சான் பார்த்துட்டு போகலான்ற, தூக்கம் வருது மச்சான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். அப்படியே வெறுத்துருச்சு. அதுலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த நிலவரம் அவன் நம்மள எந்த அளவுக்கு நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமே அப்படியே ஒரேடியாக கட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவன் தூக்கம் வருது, அப்போ இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொன்னான் பாருங்க. என் மூஞ்சி அப்படியே சுருங்கிருச்சு. ஓகே ரைட்டு, நம்ம தான் வந்துட்டு பாசத்தில் பார்க்க வந்திருக்கோம். அந்த பாசம் அந்த சைடு வந்து அதர் சைடு இல்லை. இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னடா ஒருத்தனை மதித்து நம்ம வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அவனை பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போகல, ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையும் போது சரி பல வருஷம் ஆயிடுச்சே. இந்தியாவில் இருக்கும்போது பேசணும், உள்ளே இருக்கும்போது பேசணும், பெங்களூரில் இருக்கும்போது நீ எல்லாம் பேசணும், போனோம், நிறைய ஐடியாஸ்லாம் வாங்கினேன், போனேன், எல்லாமே பண்ணேன். இத்தனைக்கும் எத்தனை வருஷம் நாங்களாம் 5 வருஷம் 6 வருஷம் ஒன்றா ஒரே ரூமில் இருந்து சமைச்சு ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க நாங்கள். என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, இதுலேருந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு தெரிஞ்சு போச்சுல. ஒருத்தன் அவ்வளோ தூரம் வந்திருக்கான் உள்ள. ஏன்னா அந்த கேம்புக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் நம்மளால நண்பர்களை உள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. நண்பர்கள் இருந்தாங்கன்னா பார்க்க முடியாது. சொந்த அப்பாவே வேலை செஞ்சாலும் உள்ளே போய் பார்க்க முடியாது. கேம்பு கூப்பிட்டு வெளியே வந்து தான் பார்த்துக்கணும். பட் எனக்கு உள்ளே போகிற அளவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம டெலிவரிக்காரங்க டெலிவரி பாய்ன்னு சொன்ன உடனே உள்ளே விட்டுட்டாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனால் தலைவன் தூக்கம் வருதுன்ட்டாங்க. தூக்கம் சரி ஓகே நல்லபடியாக தூங்குடான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். எனிவே பார்த்துக்கலாம் விடுங்க.
எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு நன்மை கிடைப்பான். அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு. மனசுக்கே ஒரு மாதிரியாக போச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஜி ஃபேம், நம்மளோட ஆர்டர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நேராக வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே என்ன இருக்குது, ரூமில் போய்ட்டு மீன் சாலா இருக்குது, சோறு இருக்குது, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவோம். அப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும். மணி வந்து 11 ஆகிடுச்சு. அப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. வாங்க போகலாம் வாங்க போகலாம் வீட்டுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஜி ஃபேம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், அன்பு ஆதரவு அள்ளி திணிச்சு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணலாம்.